ஸோ நேற்று ஓட்டமாக பார்த்தீங்கன்னா சரியான மழை. ஸோ ஒரு 4 ஆர்டர் என்னமோ தான் ஓட்டினா, அப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். நம்மள ரெயின் ஜாக்கெட் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணியோட அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி வரையும் ஓட்டுவோம். என்ன கேமரா அது? 360 கேமராவா? இல்லை நார்மல் கேமரா தான். காமிங்க பிக்சர் எப்படி தெரியுதுன்னு இருக்கு. பிக்சர் இதில் தானே ரெக்கார்ட் ஆகுது. இது நம்ம மெமரி கார்டு எடுத்து போட்டு தான் நம்ம இது பண்ண முடியும். மொபைல் ரெக்கார்ட் ஆகிற என்ன இது உங்கள் சேனல்? அது நம்மளது பைக் த்ராட்டல்ஸ்ண்ணா. பைக் த்ராட்டல்ஸ் ஆஃபீஸ். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. இன்றைக்கி இன்சென்டிவ்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி 12 o'clockலேருந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஓட்ட போகிறோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours இல்லைனா பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 hours ஓட்டுவோம். இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனே ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த டைமிங்கில் ஓட்டி போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விளாகவே பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையாலுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும், ஒர்த்தாகவே இருக்கும். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. இன்றைக்கி ஜொமேட்டோ தாங்க ஓட்டுறோம். ரேப்பிடோ தான் ஓட்டலான்னு பார்த்தோம். சரி ஜொமேட்டோவே ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஓட்டிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 4 hours இல்லைன்னா பார்த்திங்கன்னா 5 hours பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுவாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ நேற்று ஓட்டமாக பார்த்திங்கன்னா சரியான மழை. ஸோ ஒரு 4 ஆர்டர் என்னமோ தான் ஓட்டினா, அப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். நம்மள ரெயின் ஜாக்கெட் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 மணியோட அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி வரையும் ஓட்டுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா 1 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கேமராவில் தான் பார்த்தீங்கன்னா மைக்கு ஃபால்ட்டாக இருக்குதுன்னு நம்ம இதில் ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கோம். ரெக்கார்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வர கால் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி பேச முடியலைங்க, கட் ஆகிருக்கு அப்படியே ரெக்கார்டிங். ஸோ கேமராவும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டரி கொண்டு வந்திருக்கேன், பார்ப்போம். ஸோ எவ்வளோதான் நம்மளால் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியும்னு பார்ப்போம். இந்த வயர் வேறு பார்த்தீங்கன்னா கையிலே இது என்ன கேமரா? அது 360 கேமராவா? இல்லை நார்மல் கேமரா தான். காமிங்க பிக்சர் எப்படி தெரியுதுன்னு இருக்கு. பிக்சர் இதில் தானே ரெக்கார்ட் ஆகுது. இது நம்ம மெமரி கார்டு எடுத்து போட்டு தான் நம்ம இது பண்ண முடியும். மொபைல் ரெக்கார்ட் ஆகிற படத்தை ஒன்று காமிங்க எப்படி இருக்குங்க. இல்லை இந்த இதில் என்ன வீடியோ போடுங்க? ஜொமேட்டோ ஓட்டுற மாதிரி போட்டிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த கேமராவில் எடுக்கிற வீடியோ எப்படி இருக்கு? இது பேசிக் கேமரா தானே. ஜூம் பண்ணுமா இது? இந்த ஹில் ஸ்டேஷன் அதெல்லாம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். நம்ம வாய்ஸ் பேசுகிறோம்ல, அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இதாகும், கொஞ்சம் கரகரன்னு கேட்கும். அது இருக்கும். மைக் இருக்கும்ல இல்லையா? அதில் மைக்கெல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம பேசுகிற வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரகரன்னு கேட்கும். நீங்கள் போட்ட வீடியோவா? ஒரு நிமிஷம்டா. என்ன இது சேனல் பார்க்குறேன். என்ன இது உங்கள் சேனல்? அது நம்மளது பைக் த்ராட்டல்ஸ்ண்ணா. பைக் த்ராட்டல்ஸ் ஆஃபீஸ். நான் 40,000 62. சரி ஓகேண்ணா, போய்ட்டுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா ஆர்டருங்க. ஏகப்பட்ட இது இருக்குங்க. ரெயின் கோட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த
இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வியூ இருக்கும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டார். ஸோ எப்படி இந்த வீடியோ பார்க்குறது அப்படின்னு கேட்டார். ஸோ அப்புறமேட்டு நம்ம சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சோம். பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு போனால் எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகுமா அப்படின்லாம் விசாரிச்சார். ஸோ அவரும் இந்த கேமரா வாங்கணும் அப்படின்ட்டு இருப்பாராட்டுருக்கீங்க. ஆர்டரே நம்ம சின்ன பிக்சர் தெரியல. ஸோ ரெகுலராக ஒரு அண்ணன் ஆர்டர் பண்ணுவார். அவரு தான் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணியிருப்போம். ஸோ ஜாயின் பண்ண புதுசுலேருந்து ஜாயின் பண்ணியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் ஆக போகுது. 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே கஸ்டமருக்கு ஒரு கணக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டைம் லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ அவர் வேறு பார்த்தீங்கன்னா கால் பண்ணணும், வாய்ஸ் வேறு கட் ஆயிருங்க. ஸோ வாய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விளாகில் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து எவ்வளோ என்ன ஏதுன்னு பார்த்திங்கன்னா விசாரிச்சிருப்பார். அந்த மொபைலில் நான் ரெக்கார்டு பண்ண வாய்ஸோடு பார்த்திங்கன்னா நம்ம கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா, அந்த வாய்ஸ் இன்னும் சூப்பராகவே இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மொபைலில் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக் இன்செட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தோம். அதில் வந்து வின் பிளாஸ்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். வின் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும். நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் கேமரா மட்டும் நம்ம வச்சுட்டு நம்ம மொபைலுக்கோசரம் தான் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவரே கொடுத்தோம். ஆனால் கேமராவில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் இன்னுமே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் ஓவர்லாம் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி எல்லாம் போடல, அப்படியே தான் போட்டிருக்கிறோம். ஸோ வாங்க அப்படியே நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்டினியூ பண்ணலாம். ஹலோ அக்கா, அப்பார்ட்மெண்ட் கீழே தான்க்கா நிற்கிறேன். லொக்கேஷன் வந்துட்டேங்க்கா. வந்துட்டேங்க்கா. இந்த புதுசாக ஒரு வீடு கூட கட்டிகிட்டு இருக்காங்கல்ல பக்கத்தில். ஆமாங்க்கா. ஓகேங்க்கா. சரி ஓகேங்க்கா. இந்த ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிட்டோம். மேம் கேட்குது. ஓகேங்கண்ணா. ஓகே சரி ஓகேங்க. ஆமாங்க. சரி ஓகே. சரி ஓகேங்க மேம். லொக்கேஷன் கரெக்டாக தாங்க மேம் போட்டிருக்கீங்க. ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து வரணும், எனக்கு தான் அதிக செலவு வருது, அவருக்கு அதிகமாக செலவு கூடி வருது. அதான் கவர்மெண்ட்டே சங்க வைக்கிறவங்க நம்மளுக்கு
பேமெண்ட்ல போட்டாங்களா? ஸோ 4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ராப்போட லொக்கேஷன் வந்துடுது. ஸோ அப்படியே வண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி வச்சேன். ஓட்டிக்கிட்டே நிற்கிற ஆச்சுக்கிட்டு சரிங்க. முன்னாடி ரிசப்ஷன் கிட்ட வருதாங்க்கா அந்த ரெட் கலர் சரியா? ஓகே ஓகே சரி ஓகே நான் கொடுத்துறேன். டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேங்க. அது காருக்கோசரம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்த கார் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. ஸோ 42 ரூபாங்க. ஆர்டர் லொக்கேஷன் வந்தாச்சு. வேற ஒன்றுங்க ஃபோட்டோ வேறு கேட்டுக்கிட்டாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராவில் 2 பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்குங்க. லொக்கேஷன் எவ்வளோ தூரம்னு பார்க்கலாம். ஸோ 4.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டிருக்காங்க. நகர் அதே ரோடாக போயிடும். சந்துக்குள்ள சந்து. ஸோ லொக்கேஷன் வந்தாச்சுங்க. போகிறாங்கண்ணா. ஓகே மேலே வேற போகணும். ஸோ மேலே வர சொல்லிட்டாங்க கஸ்டமர் லொக்கேஷனு. ஸோ நம்ம அப்படியே போய் பார்த்தீங்கன்னா மேலே குடிச்சிட்டு கேட்டு 2 கேட்டில் எது ஓப்பனில் இருக்குன்னு தெரியல. டெலிவரி பண்ணியாச்சு. டெலிவரி கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சி டைப்பு. ஸோ இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு. சி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். ஸோ வாய்ஸ் ரெக்கார்டு பேசுகிறோம். நம்ம சி டைப் பார்த்தீங்கன்னா உருவிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ரெக்கார்டு மட்டும் ஆகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ஆகிருக்கு. அதில் கூட்ட மாட்டேங்குது. ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஓட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி எவ்வளோக்கு ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் சம்திங் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 531 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 131 ரூபா இன்சென்டிவ்ங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மீதி 420 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 570 ரூபா கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஓகேங்க.